இன்றைக்கி நாம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய லிட்டில் இண்டியா அப்படின்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து மக்கள் இருப்பாங்க. ஆனால் இந்தியன்ஸ் வந்துட்டு இங்கே அதிகமாக இருப்பாங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் மற்றும் கடைகள் எல்லாமே வந்துட்டு இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமாக விரும்புகிற அளவுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்தியன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சிங்கப்பூரில் இங்கே முதல்ல இருந்தே வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூருக்குன்னு சில கீ செயின்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டுவோம் இல்லையா ஸ்டிக்கர்ஸ், அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு போகிறீங்க அல்லது உங்கள் நேட்டிவ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ், கீ செயின் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கலாம். Oh, this is pop it. Okay, while we are going back to home we will buy it. Okay, now let's buy some groceries. Come. இப்போ அடுத்ததாக நம்ம ஹெட்ஃபோன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஹெட்ஃபோன்ஸ்லேயும் சரி நிறைய பிராண்டட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ வயர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வித் வயரோடு இருந்தாலும் சரி, அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்து வந்திருக்கோம். இதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ ஹேர் பேண்ட்ஸ் அண்ட் கிளிப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட $4 பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளிப் பாருங்கள் $12 மேலே இருக்குது. ஸோ ஒரு கிளிப் வந்து $600 அப்படின்ற ரேட்டில் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. அதே போல் கிளச்சஸ் அதுலேயும் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. நம்ம பெரிய கொண்டெல்லாம் போடணுன்னா கூட வாங்கலாம். ஒரு கிளிப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $5.90 இருக்குது. அடுத்ததான் நெக்லஸ் செட், செயின், இதில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. சின்ன இயர்ரிங்லேருந்து பெரிய இயர்ரிங் வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த செயின் பாருங்கள், இந்த செயினோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். $18.90. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா ரூபாயில் வந்துட்டு $1000 வந்துட்டு இந்த செயின் இருக்குது. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சின்ன சின்ன டாலர் வச்சு, பெரிய டாலர்ஸ் வச்சுலாம் செயினோட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த மாதிரி கிராண்டாக நீங்கள் பெரிய ஜுவல்லரி விருப்பப்படுவீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா கம்மியான விலையிலேருந்து அதிகமான விலை வரைக்குமே இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் $48. இது பார்த்திங்கன்னா $24 தான். அடுத்ததாக பேங்கிள் செக்ஷனுக்கு நான் வந்தேன். இங்கே கோல்டு ஜுவல்லரியுமே இருக்குங்க. நான் இப்போ இருக்கிறது வந்து கவரிங் தான். ஸோ கவரிங்கில் பார்த்திங்கனாலே இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸ். அந்த மாதிரிலாம் வந்துட்டு பேங்கிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க.
இந்த பேங்கிள் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, முத்து வச்சுருக்கு. பார்க்க வந்து நல்லா கோல்டு மாதிரியே குவாலிட்டியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹேர் விக்ஸ்லாம் வந்து செல் பண்ணுவாங்க இல்லையா, அதுவுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ ஜென்ஸுக்காக இருக்கட்டும் ஃபீமேலுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஹேர் விக்ஸ் கூட இங்கே வந்துட்டு செல் பண்ணுறாங்க. அடுத்ததாக கல்யாணமாக போகிற பெண்களுக்கு வந்துட்டு அந்த ஒட்டு முடி வைப்பாங்க இல்லையா, சவரி முடின்னு சொல்லிட்டு, அந்த முடியே வந்துட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ ரெடிமேடாக வாங்கி வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வரவழைச்சு அவங்கள நம்ம டெக்கரேட் பண்ண சொல்கிறத விட இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் எஸ்கலேட்டர் அல்லது லிஃப்ட் அல்லது படி 3மே யூஸ் பண்ணி போகலாம். அடுத்ததாக பர்ஃப்யூம் செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ சிங்கப்பூர்லேருந்து மோஸ்ட்லி எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்க வந்துட்டு இந்த பர்ஃப்யூம் சாக்லேட்ஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. ஸோ பர்ஃப்யூம்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா $6.50. ஸோ யார்ட்லி, ஃபாக், ப்ளூ லேடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பாடி ஸ்ப்ரேவும் இங்கே இருக்குது. அடுத்ததாக கன்சீலர், காம்பேக்ட் பவுடர், லிப்ஸ்டிக், லிப் லைனர், ஐலைனர், இதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. இது பாருங்கள் $17.90. இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் ப்ரௌன் கலரில் இருக்குது. இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம மேல் ஃப்ளோருக்கு போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர்ஸ் வந்ததுமே வந்துட்டு நான் படியேறி தான் வந்ததுமே பார்த்திங்கன்னா காஃபி பவுடர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அரசஸ் காஃபி, ப்ரூ காஃபி, சன்ரைஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 50 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு காஃபி பவுடர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் மாறும்.
அவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட சாக்லேட்ஸும் இங்கே இருக்கும். டோபல்ரோன், கிட்கேட், டெய்ரி மில்க் இப்படி நிறைய பிராண்ட்ஸும் இங்கே வந்துட்டு இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸுமே கிடைக்குங்க. ஹால்டிராம்ஸ் ஸ்நாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி அஸ்வின்ஸ் பிராண்ட், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கடையில் போயிட்டு எது வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து இருக்குங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி தானே அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி முறுக்கோட பேக்கெட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு $3 மேலே தான் இருந்தது. ஸ்நாக்ஸ் வந்து இங்கே நிறையா கலெக்ஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வச்சா நல்லா எல்லாருமே வாங்குவாங்க. ஏன்னா ஒரு ஸ்நாக்ஸுன்றப்போ அதை போயிட்டு ரொம்ப ரேட்டு போட்டு வாங்குறதுக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா அது வந்து அத்தியாவசியமான பொருள் கிடையாது. நம்ம பொழுதுபோக்குக்குன்னு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அதனால தான். சோன் பப்படி, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, பாப்கார்ன், இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் இங்கே ஒரே இடத்துல வந்து வாங்கிக்கலாம். நேந்திரம் பழம் சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், மரவள்ளி கிழங்கு சிப்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸும் இருந்ததுங்க. சாக்லேட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபெரரோ ராச்சர் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அதை பார்த்தாலே வந்துட்டு வாங்கிட்டு போகணுன்னு தோணும். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நிறையா சாக்லேட்ஸ் வந்துட்டு. வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், இந்த பெரிய பேக்கெட் வந்துட்டு $3.60. சிப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ், லேஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. அப்புறமா ரெடிமேட் நூடுல்ஸ், அதாவது நம்ம வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றினா போதும் இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இல்லையா, இந்த மாதிரி கப்பா நூடுல்ஸ், அதுலேயும் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. What chocolate this is? Ferrari Rocher. Ferrero Rocher. ஒரு பிராண்ட் சாக்லேட்டுக்கே ஒரு ஃபுல் ரோ வச்சுருக்காங்க.
இது வந்துட்டு மணி பேங்க். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் ஞாபகமாக மணி பேங்க் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா அதை வந்துட்டு வாங்கிட்டு மூங் தால், காரா பூந்தி, மிக்சர் இந்த மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ இங்கே வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம கிராசரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். கிராசரிஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பெரிய செக்ஷன். ஸோ உளுந்து பாருங்கள், இது வந்து 1 கிலோ உளுந்துங்க $3.50. இந்த மாதிரி கிராசரிஸ்லேயும் நிறையா பிராண்ட் இருக்குங்க. அடுத்ததாக இது வந்து கடலைப்பருப்பு $2.90 1 கிலோ. அடுத்ததாக இப்போ நம்ம கோதுமை மாவு அரிசி இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்திருக்கோம். பாரத் பொன்னி அரிசி வந்துட்டு இங்கே கிடைக்கும். இது வந்து மற்ற கடைகளை விட ரேட்டு கம்மிங்க. 5 கிலோ பேக்கெட் வந்துட்டு $7.90. மற்ற இடங்களில் வந்து குறைஞ்சது $8.50 தாங்க இருக்கும். ஏன்னா சென்ஷாங்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கேயும் இந்த ரைஸ் கிடைக்கும். ஆனால் வந்துட்டு அங்கே வந்து $8 மேலே தான் ரேட்டு. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு நீங்கள் கம்மியாக வாங்கிக்கலாம். அடுத்த கோதுமை மாவு, இதுவும் 5 கிலோ பேக்கெட். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லா மாவோட ப்ரைஸஸும் போட்டிருக்காங்க பாருங்கள். 5 கிலோ வந்துட்டு $9.90 ப்ளஸ் வரி. பாஸ்மதி அரிசி, பொன்னி அரிசி, ஜீரக சம்பா அரிசி, இந்தியாவில் என்னென்ன அரிசி வகைகள் இருக்கோ எல்லாமே இங்கே வந்து கிடைக்குங்க. இது வந்துட்டு பாசிப்பருப்பு. அப்புறம் இது வந்து பாஸ்மதி ரைஸ். நான் துவரம் பருப்பும் வாங்கினேங்க. ஆனால் அது வந்து ஆர்கானிக்னு போட்டிருந்தாலுமே கூட அதோட ரேட் வந்துட்டு $4.50 தான் இருந்தது. சரி, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஏன்னா சில நேரம் ஆர்கானிக்னு போட்டு ரொம்ப ரேட் அதிகமாக போட்டிருப்பாங்க. இது வந்து மற்ற பருப்பு வகைகளை போல் ரேட் இருந்ததுனால நான் வந்துட்டு அது வாங்கினேன். அடுத்ததாக பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி எல்லாமே இருந்தது. ஹெர்ஷீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சிரப், சாக்லேட் சிரப், அப்புறம் ஹனி இதெல்லாமே கூட இங்கே இருக்குது. கிராசரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 சைடு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளோர் ஏறி இன்னொரு சைடுக்கு போகிறோம். இங்கே வந்ததுமே லேஸ் சிப்ஸ் பேக்கெட் இருந்தது. ஒரு பேக்கெட் வந்துட்டு $1.10 போட்டிருந்தாங்க. ஆனால் சிங்கப்பூரில் சிப்ஸில் நிறையா பிராண்ட் இருக்குங்க, கம்மி விலையிலையும் கிடைக்கும். மினிமம் வந்து உங்களுக்கு 50 சென்டில் இருந்து கூட இருக்கும். 50 சென்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு 27-28 ரூபா வரும். $1 வந்துட்டு 100 சென்ட் இருக்குங்க. அடுத்ததாக கேஷ்யூ நட்ஸ் நான் சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு $4.60. அடுத்ததாக ஃப்ரோசன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது நல்லா கூலிங்காக இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்ஸு, மைசூர் பாக் மாதிரி ஸ்வீட்ஸு இதெல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது சில நேரம் வந்துட்டு இதை வந்து கூலான பிளேஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ் இதில் கூட நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறமா கேன்டு ட்ரிங்க்ஸ், மில்க், ஜூஸ், கர்ட் இதெல்லாமும் இங்கே இருக்குது. சிங்கப்பூரில் ஆஸ்திரேலியாவில் இருந்து கூட வந்துட்டு மில்க் வந்துட்டு இம்போர்ட் ஆகுங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாக திக்காக இருக்கும் மில்க் வந்துட்டு. இது வந்துட்டு தயிர் செக்ஷன். பாருங்கள் தயிர்லேயே எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குன்னு. மில்கி மிஸ்ட் இருக்குது, ஆல்வாஸ் இருக்குது. நாங்கள் எப்போயுமே வாங்குறது வந்து ஆல்வாஸ் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.
அதே போல் அதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன பாட்டிலேருந்து உங்களுக்கு இருக்குது. சின்ன பாட்டில் வந்து $1.10 தான். இதுவே பெருசு வாங்குனீங்க அப்படின்னா $6 மேலே இருக்கும். பெருசு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக சீஸ். ஸோ சீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் சீஸ், அதுக்கப்புறமா மொசரல்லா சீஸ், ஷ்ரெட்டட் சீஸ், அப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக அந்த சோப் மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் சீஸ் வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்கள் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீஸ் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக பட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அமுலில் வந்துட்டு சால்டட், அன்சால்டட் இந்த மாதிரி உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்துட்டு அமுல் பட்டர் கிடைக்குது. 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அடுத்ததாக பன்னீர். ஸோ பன்னீர் வந்துட்டு நீங்கள் சின்ன பேக்கெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸுங்க. $2.5 தான். ஏன்னா மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பேக்கெட் பன்னீர் தான் இருக்கும். குறைஞ்சது உங்களுக்கு வந்துட்டு $6 சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன் டைம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அடுத்து அதை ஸ்டோர் பண்ணி நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் வீட்டில் இவ்வளோ பேர் இல்லை இவ்வளோ பன்னீர் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த கடைக்கு வந்துட்டு நீங்கள் சின்ன பேக்கெட்டாக வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ பெரிய பேக்கெட்டுமே இருக்குது. இது வந்து பெரிய பேக்கெட். ஃப்ரோசன் செக்ஷனுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெருசாக தாங்க இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர், சீஸ், பிரெட் ஸ்ப்ரெட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும். அடுத்ததான் நான் ரெடிமேடு பரோட்டா வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா சில நேரங்களில் காலையில் பிஸியாக இருக்கும் பொழுது டக்குன்னு சப்பாத்தி இது மாதிரி தேய்க்காமல் நம்ம வந்து இந்த ரெடிமேட் பரோட்டா போட்டு சாப்பிட்றலாம். அதே போல் இங்கே சிங்கப்பூரில் பரோட்டா கடைகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரெடிமேட் இது வாங்கிக்கிட்டோன்னா நம்ம வந்து பரோட்டா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். 6 பீசஸ் இருக்கக்கூடிய சின்ன பேக்கெட்டும் இருக்குது, 30 பீசஸ் இருக்கக்கூடிய பெரிய பேக்கெட்டும் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 6 பீசஸ் இருக்கக்கூடிய சின்ன பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டேன். அடுத்ததாக வாட்டர்மெலன். ஸோ இப்போ வந்து நம்ம காய்கறி இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே பாப்பா பார்த்ததுமே பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் செக்ஷனுக்கு போயிட்டா. ஏன்னா அவளுக்கு வாட்டர்மெலன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ $8.50 போட்டிருந்தாங்க. நான் வந்து 4 பீசஸ் முருங்கைக்காய் வந்து எடுத்தேன் நார்மல் சைஸில். அதோட ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா $2 போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஏன்னா சில நேரங்களில் ஒரு முருங்கைக்காய் $1 கூட சில கடைகளில் வந்துட்டு விற்கும். அதனால தான். நான் முஸ்தஃபாவில் வந்து அதிகமாக காய்கள் வாங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் காய் வந்து கொஞ்சம் 1-2 காய் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முஸ்தஃபாவுக்கு வெளியில் போயிட்டு கொஞ்சம் காய்கள் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வெளிக்கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவும் லிட்டில் இந்தியாவில் மட்டும்தான். கேப்சிகம், ப்ரொக்கோலி எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ காய்கறி வாங்கணுன்னா கூட நீங்கள் வந்துட்டு முஸ்தஃபாவில் வாங்கிக்கலாங்க. காலிஃப்ளவர்லேயே உங்களுக்கு வந்து 2 வெரைட்டி இருக்கும். சைனா காலிஃப்ளவர், இந்தியா காலிஃப்ளவர். இந்தியா காலிஃப்ளவர் ரேட்டு கூட. இது பாருங்கள் $3.55. கொஞ்சம் சைஸும் சின்னதாக இருக்குது. இதே உங்களுக்கு நான் சைனீஸ் காலிஃப்ளவர் காமிக்கிறேன். இது பாருங்கள் காலிஃப்ளவர் சைனானே போட்டிருக்கோம். இது வந்து பாருங்கள் $1.70 தான். அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது காலிஃப்ளவர். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க. முட்டைக்கோஸ் வந்து எனக்கு ரேட் அதிகமாக தோணுச்சு. ஏன்னா அது இந்தியா கேபேஜ் போல் சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஒரு கை அளவு தான் இருக்குது. ஆனால் ரேட் பாருங்கள் $2.50 அப்படி போட்டிருக்காங்க. பச்சை மிளகா, கொடை மிளகா, ஊசி மிளகா இந்த மாதிரி மிளகாலையும் நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க. நிறைய வகைகளும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக
சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாமும் இங்கே இருக்குது. சொரக்காயிலே பாருங்கள் 2 வகை இருக்குது. அந்த வகைக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்துட்டு மாறுபடுது. அடுத்ததாக ஃப்ரூட் செக்ஷன். கிரேப்ஸ், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம பேக்ஸ், ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்கும். ஹேண்ட்பேக்ஸ்லேயுமே நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ குறைஞ்சது நம்ம ஊர் ரேட்டுக்கு 1000 ரூபாயிலேருந்து ஹேண்ட்பேக்ஸோட ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சின்ன ஹேண்ட்பேக்லேருந்து உங்களுக்கு நல்ல பெருசான ஹேண்ட்பேக் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், நல்ல பெரிய ஹேண்ட்பேக். இது வந்துட்டு $39. ஸோ கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வருது. நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம லாங்காக ஏதாச்சும் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஹேண்ட்பேக் ஒன்று தேவைப்படும். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லாம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஹேண்ட்பேக். இதுலேயும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு கடை கொஞ்சம் க்ரௌடடாக இருந்த காரணத்தினாலையும் என் கூட பாப்பாவும் இருந்த காரணத்தினாலையும் நான் ரொம்ப அதிகமாக வந்துட்டு கவர் பண்ணலை. இன்னும் நிறையா திங்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான திங்ஸ்ன்னு நான் நினச்சி இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.